ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேன்கேக். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாக எல்லாருக்குமே பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இட்லி தோசை அப்படின்னு கொஞ்சம் போர் அடிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பவுலில் ஒரு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக பேன்கேக் மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சுகரை பவுடர் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக கரையும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு சின்ன பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் உருக்கிய வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை அடித்து கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முட்டையோட ஸ்மெல் வராது. அடுத்து ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கு பதிலாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. அது போதும். இப்போ இதை நாம் கலந்து வச்ச மாவில் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் திக்காக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவு மாதிரி தண்ணியாக கரைச்சிடாதீங்க, அவ்வளோ நல்லா இருக்காது அப்படி கரைச்சிங்கன்னா. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்து திரும்பவும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நாம் பேன்கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு பேனை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. லேசாக சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சூடானதும் ஒரு பெரிய கரண்டி மாவு எடுத்து நாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மாவை தோசை மாதிரி தேய்ச்சி விடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் கூட்டி வச்சாலும் உங்களுக்கு பேன்கேக் டக்குன்னு செவந்து கருகிடும். அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன்கேக் ஃபுல்லாக ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பேன்கேக் நமக்கு நல்லா செவந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பேன்கேக்காக நாம் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது கூட மேப்பிள் சிரப் இல்லைன்னா பேன்கேக் சிரப், அதுவும் இல்லைன்னா ஹனி, எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.